இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து பெரியவங்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டாங்க. உடம்புக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. இப்போ இந்த மாதிரி உணவெல்லாம் இப்போல்லாம் மறந்துட்டாங்க. வணக்கம், நான் சப்தினா. வெல்கம் பேக் டு சப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்தோம்னா கோயம்புத்தூர் இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் சந்தகை பண்ண போகிறோம். பர்டிகுலராக இந்த கொங்கு மாவட்டம் சுற்றி இருக்க எல்லா மக்களும் வந்து அதிகமாக செய்கிற ஒரு ரெசிபி. இந்த சந்தகைங்கிறது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இடியாப்பம் சொல்லுவாங்க, சேவைன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து சந்தகை சொல்கிறோம். அந்த காலத்தில் வந்து அரிசி ஊற வச்சு ஆட்டி சந்தகை புளியிற மிஷின் இருக்கும். அதில் வந்து புளிஞ்சு எடுத்து நம்ம வந்து தாளித்து சாப்பிட்டு இருந்தோம். அதனால தான் அதுக்கு பேர் சந்தகைன்னு வந்தது. இந்த சந்தகைன்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி சொல்கிறேன். நீங்கள் இடியாப்பம் சாப்பிட்ருப்பீங்களே, அந்த இடியாப்பம் வந்து பச்சை அரிசி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறாங்க? அது வந்து இப்போ வந்து புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறோம், சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்குறோம். சாப்பாட்டு அரிசி வேண்டாம் அப்படின்னா இட்லி அரிசியும் போட்டுக்கலாம். பச்சரிசி போட்டோம்னா கொஞ்சம் நேரமாக ஆக வந்து கொஞ்சம் ரஃப் ஆயிரும். இது வந்து சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குங்க. ஓகே, அது எப்படி இட்லி மாதிரி வேக வச்சு பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நைஸாக இருக்கும். என்னென்னா இது சூடாக எடுத்து புளியணும். ஆறிடுச்சுன்னா புளிய முடியாது, ரொம்ப டைட் ஆகிக்கும். ஏன்னா மாவு வெறும் அரிசி மாவு தானே, ஆற டைட் ஆகிக்கும். இது வந்து சூட்டோட புளிஞ்சோம்னா தான் புளிய முடியும். இப்போ இது வேணும்னா அப்படியே தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அப்படி வேண்டாட்டி நம்மளுக்கு காரம் வேணும் அப்படின்னா சும்மா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். தக்காளி சேவை பண்ணலாம், லெமன் சேவை பண்ணலாம். அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சு போய் இதுக்கு தாளிப்பு போடுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம எடுத்து வச்சு போகிறோம். அரிசி ஊற வச்சு அப்போவே ஆட்டி சுடுறங்காட்டி பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றங்காட்டி வயிற்றுக்கு எந்த உபாதையும் இருக்காது. சின்னவங்கலேருந்து பெரியவங்களை வரைக்கும் சாப்பிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். விதவிதமாக செஞ்சு சாப்பிடலாம். வாங்க இந்த சந்தகை ரெசிபி எப்படி ரெடி பண்ணாலும் சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மனோமணி அக்கா போய் மீட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த சந்தகை எங்கெங்கெல்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், கோபி, கரூர் அந்த மாதிரி சைடெல்லாம் இது சந்தகைன்னு சொல்லுவாங்க. இது வந்து காலையிலேயும் சாயந்தரம் செஞ்சு சாப்பிடுவோம். இனிப்பும் செய்யலாம், இதுலேயே காரமும் செய்யலாம். நம்ம ரெண்டுமே செய்யலாம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும், சௌக்கியம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் எவ்வளோ அளவு தேவை, எவ்வளோ கடுகு, காஞ்சி மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். எனக்கு எல்லாமே இருக்கு. சரி. சந்தைக்கு தேவையான பொருள் வந்து சாப்பாட்டு அரிசி 1 கிலோ, அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடலெண்ணெய் ஒரு 100 மில்லி, கடுகு ஒரு 2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, வரமிளகா ஒரு 4, பச்சை மிளகா 4, கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு, நிலக்கடலை தேவையான அளவு, தேங்காய் தேவையான அளவு, உப்பு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை வந்து 4-5 டைம் கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு 3-4 மணி நேரம் அரிசி ஊற வைக்கணும். அது வந்து இப்போ வந்து புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறோம், சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்குறோம். சாப்பாட்டு அரிசி வேண்டாம் அப்படின்னா இட்லி அரிசியும் போட்டுக்கலாம். பச்சரிசி போட்டோம்னா கொஞ்சம் நேரமாக ஆக வந்து கொஞ்சம் ரஃப் ஆயிரும். இது வந்து சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குங்க. ஓகே. புழுங்கல் அரிசி இட்லி அரிசியில் செஞ்சோம்னா என்ன காரணம் வந்து மக்கள் எல்லாமே வந்து புழுங்கல் அரிசி தான் பண்றது. ஏன்னா இது கிட்டத்தட்ட இடியாப்பம் மாதிரி தான் இருக்கு அந்த ஷேப்ல எல்லாம் பண்றது, புளியுது எல்லாமே. ஆனா அது வந்து இட்லி மாதிரி ஊத்த மாட்டாங்க. அன்னைக்கு இட்லி சட்லியா வச்சிருக்கீங்க, என்ன வித்தியாசம்? ஏன் மக்களுக்கு வந்து கோயம்புத்தூர் மக்கள் வந்து எல்லாருக்கும் பிடிக்குது? இடியாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு இடியாப்ப குழாயில் போட்டு எடுக்கிறோம். அது வந்து ஒரு நூல் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி வந்து ஆட்டி இட்லியாக ஊற்றி எடுத்து புளியும் போது பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் நைட்டு வரைக்கும் கூட இருக்குங்க. அதுவும் இல்லாமல் உடம்புக்கு சூடு இல்லை, எந்த ஒரு இது இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசியை யூஸ் பண்ணலாம். அந்த அரிசி எவ்வளோ ஊற வச்சிங்க? ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்சிங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இது வந்து கிரைண்டரில் போட்டு இட்லி மாவு மாதிரி நைஸாக ஆட்டிக்கணும். சரி. நைஸாக ஆட்டி எடுத்துகிட்டு வந்து இட்லி ஊற்றலாம். ஆட்டும் போது தண்ணியாக இருக்குமா இல்லை இட்லி மாவு அரைக்கிற பக்குவத்து இருக்கணுமா? எப்படி? இட்லி மாவு மாதிரியே எடுத்து ஊற்றுற மாதிரி. கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டாக இருக்கக்கூடாது. இட்லி மாவு பக்குவத்தில் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். ஓகே. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு. ஆனால் தாளிப்பு இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட என்ன வந்து காரைக்குடி ஸ்டைலில் பண்ணுற மாதிரியோ இல்லை நம்ம நார்மலாக பண்ணுற சேவை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த இட்லி மாதிரி ஊற்றி பண்ணுற ப்ரிப்பரேஷன் டோட்டலாக டிஃப்ரெண்ட். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் அது எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ அதே டைமில் இந்த மாவு அரைக்கிற பக்கம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ மாவாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு பக்குவத்தில் ஆட்டி எடுத்துகிட்டு வரணும். அளவாக தண்ணி ஊற்றி நைஸாக ஆட்டி எடுத்துகிட்டு வரணும். மாவு எடுத்து ஊற்றினா அப்படியே இறங்குது. இந்த சாக்லேட் சாஸ் போட்டு அப்படியே இறங்கும்ல, அந்த மாதிரி இறங்குது. அப்படியே ஸ்மூத்தாக இறங்குது. நைஸாக இருக்கணும். நைஸ். ஓகே.
இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம்? அடுத்தது வந்து இட்லி பாத்திரத்தை அடுப்புல வச்சு இது வந்து இட்லியை ஊற்றி எடுக்கிறோம். சரி, ஓகே. இது அரைக்கும் போது உப்பு போட்டீங்களா? இல்லை, உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டால் நம்ம காரம் மட்டும்தான் செய்ய முடியும். உப்பு போடாம இட்லி ஊற்றி எடுத்தோம்னா நம்ம தேங்காய் பால் வச்சு சாப்பிடலாம். அப்புறம் தாளிக்கும் போது நம்ம உப்பு போட்டுக்கலாம். சரி, ஓகே, ஊற்றிடுங்க. இப்போ இட்லி பாத்திரம் வச்சு இது தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ சூடாயிருச்சு. பார்த்தீங்கன்னா இனி இட்லி துணி போட்டோம். இனி இட்லி ஊற்றிடலாம். சரி, இது எப்படி மொத்தமாக ஊற்றலாமா இல்லை ஃப்ளாட்டாக ஊற்றணுமா? இல்லை, இட்லி மாதிரி மொத்தமாக ஊற்றக்கூடாது. இட்லி மாதிரி தான் ஊற்றணும். சரி, ஓகே. ஒவ்வொரு குழியா எல்லா குழியிலுமே இட்லி மாதிரியே ஊற்றிடணும். சரி, ஓகே. ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இட்லி மாதிரியே வெந்தா பிறகு எடுத்து இடியாப்பாச்சில் புளிய வேண்டியதான். சரி, ஓகே. இப்போ இது வெந்த பிறகு கொஞ்சம் டைட்டாக இருக்கும்ல, ஹார்டாக தான் இருக்கும். ஆமாம். இட்லின்னு சொல்லி சாப்பிட்றாதீங்க, அதையும் சொல்லிடுறேன். ஆமாம், ஹார்டாக இருக்கும். நம்ம வீட்டில் பிள்ளைங்க அம்மா இட்லி ஊற்றிருக்காங்க, அப்புறம் தான் ஹார்டாக இருக்கும். ஆமாம். இது வந்து நைஸாக இருக்கும். என்னென்னா இது சூடாக எடுத்து புளியணும். ஆறிடுச்சுன்னா புளிய முடியாது, ரொம்ப டைட் ஆயிக்கும். ஏன்னா மாவு வெறும் அரிசி மாவு தானே, ஆற டைட் ஆயிக்கும். இது வந்து சூட்டோட புளிஞ்சோம்னா தான் புளிய முடியும். ஓகே. இப்போ வேகத்துக்கு குறைஞ்ச வச்சு ஒரு 3 நிமிஷம் ஆகுமா? ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 டைம் எடுக்கும். ஆமாம், 10 நிமிஷம். உளுத்தம் பருப்பு போட்டால் மட்டும்தான் சீக்கிரம் வேகும். ஆமாம். இதுமாதிரி வெறும் அரிசியை போட்டு வேகும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்ற மாதிரி 10 நிமிஷம் டைம் எடுக்கும். 10 நிமிஷம் வேகட்டும். அடுத்து பார்க்கலாம். இட்லி மாதிரி ஊற்றி 10 நிமிஷம் ஆச்சு. இட்லி வெந்திருக்கும். எடுத்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுங்க. அப்படியே அந்த புஷ்ஷுன்னு வர மாதிரிலாம் இல்லை. ஆமாம், இட்லி மேலே ஃப்ளாட்டாக இருக்கு. ஆமாம். அது தட்டில் கொட்டுறோமா? ஆமாம், தட்டில் கொட்டி அப்புறம் சந்தகை புளியறதுல புளிஞ்சிடலாம். இலை போட்டுடலாங்களா? இலை போட்டு புளிடுமா? சரி, ஓகே. அவ்வளோதான். இட்லி மாதிரி மொத்தமாக வந்துடுச்சு. ஆமாம். ஓகே. அடுத்தது வந்து இந்த சந்தகை பிழியறதுல பிழியலாம். பிடிக்கணும் ஒரு ஆள். பிடிக்கணுமா? ஆமாம். சரி, ஓகே. நான் பிடிக்கிறேன். எவ்வளோ இட்லி பிடிக்குதோ அவ்வளோ இட்லி போட்டுடலாம். சூடாக இருக்கும். நான் பிடிக்கிறேன் உங்களுக்கு. பண்ணுங்க. நான் வரவே மாட்டேது. வருங்க. சுத்திட்டே இருக்கும். இல்ல வந்துரும் பாருங்க. வரும். இல்ல, இனி வந்துட்டே இருக்கும். இவ்வளோ டைட் கொடுக்குறீங்க? ஆமா, டைட் கொடுக்கணும். அது அப்படியே லேசா பூ மாதிரி வரும் பாருங்க. ரைட். அவ்வளோதான். அடுத்தது வந்து லூஸ் பண்ணிக்கணும். சரி, ஓகே. இதுக்கு வந்து நம்ம ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்து எக்ஸசைஸ் செஞ்சுக்கணும் போது. அந்த காலத்துல லேடிஸ் எல்லாம் இந்த மாதிரி தானே செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்தது அடுத்த இட்லி போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுக்கலாம். இல்லை ரெண்டா வெட்டியும் கூட போட்டுக்கலாம். என்ன சூடா புளியணுங்க. ஓகே. சூடாயிருச்சுன்னா கெட்டியாயிரும். புளிய முடியாது, டைட் ஆயிரும், சுத்த முடியாது. இது புளிரும்ல? ஆமா, மிஷின்ல இருக்கு. இல்ல அந்த ஓம் பப்படி பண்ற குழாயில பண்ணலாம், யூஸ் பண்ணலாமா? அதுல கையில போட்டு அமுத்த முடியாதுங்க. அமுத்த முடியாது, கஷ்டமா இருக்கு. ஆமா, அதெல்லாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா எதுக்குங்க இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க? இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்று வாங்கணும். முதல்ல வந்து மரத்துல இருந்தது, அப்புறம் இரும்புல இருந்தது, அடுத்து இப்போ வந்து எல்லாம் சில்வர்ல வந்துருச்சு. சரி, நீங்க அப்படியே புளிங்க. இது எல்லாத்தையும் புளிஞ்சிட்டு அடுத்த ஸ்டேஜ் வந்து தாளிக்கிறது, ரைட்டா? ஆமா ஆமா. ஆனா வந்து இங்க பாருங்க, கொஞ்சம் விடுங்க, கையில விடுங்க. ஆறாரோ அப்படியே உதிரியாட்டம் வந்துடும். உதிரி சாஃப்ட் ஆயிடுச்சா? நல்லா சாஃப்ட். ஆமா, பூ மாதிரி நூல் மாதிரி இருக்குங்க. நூலோட நல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அடிச்ச வரைக்கும் அந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது நல்லா சாஃப்ட். சூடா புளிஞ்சதா வரும். நைஸ். அடுத்தது எல்லாத்தையும் இந்த மாதிரி புளிஞ்சிட்டு இப்போ இது வேணும்னா அப்படியே தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் பாலில் வந்து நம்ம சக்கரை போட்டுக்கலாம், கரும்பு சக்கரை போட்டுக்கலாம், கருப்பட்டி போட்டுக்கலாம், வெல்லம் எது வேணுமோ போட்டு அதில் ஏலக்காய் போட்டு நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி வேண்டாட்டி நம்மளுக்கு காரம் வேணும் அப்படின்னா சும்மா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். தக்காளி சேவை பண்ணலாம், லெமன் சேவை பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு பிரியாணி டேஸ்ட் வேணும்னா இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அந்த மாதிரியெல்லாம் போட்டு ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் போட்டு பண்ணலாம். கேரட்டு, பீன்ஸு, கோஸு அதெல்லாம் போட்டு வெஜிடபிள் சேவை மாதிரி பண்ணலாம். இதில் நிறைய வகை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன டேஸ்ட் வேணும் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நீங்க எனக்கு இப்போ தேங்காய் பால் எடுத்தீங்கல்ல? ஆமா. இப்போ தேங்காய் பால் எடுக்கும்போது எப்படி எடுத்தீங்க அதை பற்றி சொல்லுங்க. தேங்காய் வந்து நல்லா இதில் துருவி நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி புளிஞ்சோம்னா தேங்காய் பால் வந்துடும். நம்ம என்ன பண்ணணும்னா அதை கருப்பட்டி ஏலக்காய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி கொஞ்சம் அது கூலிங் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம சும்மா அடுப்பில் வச்சு சூடு பண்ணி
எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்னு அந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் திருவுனாங்க. அந்த திருவுல அது என்ன சொல்லுவாங்க, அரோமனை தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்குது? மாமியாரோட பாட்டி அந்த மாதிரி காலத்து ஒரு 3 ஜெனரேஷன் ஆச்சுங்க. அது பக்குவமா இருக்குது. ஆமா, இது மாதிரிலாம் பார்த்தது இல்ல. நம்ம வீட்டுல இருக்கோம், சின்னதா இருக்கும், ஆனா மரமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு. பழைய காலத்துல அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். தேங்காய் பால் எப்போ போல நீங்க எடுத்துருங்க. இப்போ நாங்க தேங்காய் பால் எடுத்தாச்சு, வெல்லம் வச்சிருக்கோம். அது நான் போட்டு சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதே டைம்ல இப்போ தாளிக்க ஆரம்பிச்சலாமா? இதை புளிஞ்சிட்டு தாளிச்சிடலாம். சரி. இப்போ இட்லி ஊத்துனதெல்லாம் சந்தகையே புளிஞ்சாச்சு, புளிஞ்சு ஆற வச்சாச்சு. இனி அடுத்தது வந்து தாளிக்கலாம். தாளிக்கிறதுனா நம்ம டேஸ்ட் எப்படி வேணாலும் தாளிச்சுக்கலாம். தக்காளி போட்டு தாளிக்கலாம், லெமன், என்ன வேணுமோ, நம்ம என்ன ஃப்ளேவர் வேணுமோ அது தாளிச்சுக்கலாம். இப்போ நீங்க எனக்கு எப்படி பண்ண போறீங்க? எனக்கு வந்து பிளைனா தேங்காய் போட்டு தாளிக்கிறேன். சரி, ஓகே, தாளிக்கலாம். இப்போ இது என்ன பண்ணி தட்டில் போட்டு இது வந்து ஆற வச்சிருக்கிறேங்க. நல்லா ஆறுச்சுன்னா தாளிச்சிடலாம். ஆற வச்சு தாளிக்கலாம். ஆமா, சூடா போட்டு தாளிச்சோம்னா மறுபடியும் நல்லா கட்டி கட்டி ஆயிரும், ஒட்ட ஆரம்பிச்சிடும், களியாட்டம் மறுபடியும் உருண்டை ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சுன்னா எண்ணெயில போட்டோம்னா நல்லா உதிரியா இருக்கும். ஓகே, காமிங்க. இது மாதிரி தட்டில், பெரிய தட்டில் போட்டு தாம்பாள தட்டு சொல்லுவாங்கல்ல. ஆமா, ரைட், வித்தியாசம் இருக்கு. ஆமா, வித்தியாசம் இருக்கு. ஆற உதிரியா வந்துருங்க. ரைட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒற்றமா இருந்தது, நேரம் ஆக ஆக உதிரியா வருது. இன்னும் தாளிச்சோம்னா நல்லா உதிரியா வந்துருங்க. சரி, ஓகே. ஏன்னா எண்ணெய் போடுறதுனால. ஆமா, எண்ணெய் போடுறோம்ல. சரி, தாளிக்கலாமா? தாளிக்கலாம். இப்போ வடக்கல் வச்சுட்டோம். வடக்கல் சூடானோம்னா கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து கல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சோம்னா நல்லா இருக்கும், ருசியும் நல்லா இருக்கும், மனமும் நல்லா இருக்குங்க. அப்பெல்லாம் வந்து கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ என்ன பண்றீங்க? இப்போ கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றாங்க. அப்பெல்லாம் கல்லெண்ணெய் யூஸ் பண்றீங்க, இப்போ கல்லெண்ணெய் தான் வீட்டுல. சரி, ஓகே. போதுமா? ஓகே. அடுத்தது வந்து கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து கடலைப்பருப்பு போடலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு உங்க சொத்து. இதெல்லாம் நிறையவே போடலாங்க. எந்த அளவுக்கு நிறைய போடுறோமோ ஸ்லோ ஃப்ளேம்ல வறுத்துட்டு அது கடிச்சு சாப்பிடும் போது கடக்க முடக்குன்னு இருக்கும், நல்லா இருக்கும். இதுல வந்து உளுந்து போடலாம், கடலைப்பருப்பு போடலாம், நிலக்கடலை போடலாம், முந்திரி போடலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுடலாம். சரி, ஓகே. ஓகே, நல்ல போடுறேன். அடுப்போட ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு பண்ணுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறீங்களோ அப்பதான் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் அந்த முறுமுறுன்னு இருக்கும், கடிச்சு சாப்பிடுறது நல்லா இருக்கும், கடக்கு முடக்குன்னு இருக்கும். அப்போ ரொம்ப ஸ்பீடா இருந்துச்சுன்னா கருகிரும் பருப்பு, அந்த டேஸ்ட் வந்து மாறிடுங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா நீங்க காரைக்குடி சைடில் சேவம் சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மோர் எடுத்து இது மாதிரி சந்தகை, அதாவது அவங்க சேவம் சொல்லுவாங்க, அந்த சேவை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மோர் போட்டு தாளித்து கொடுப்பாங்க. அங்கே காரைக்குடி சைடில் அப்படி பண்ணுவாங்க, சிவகங்கை மாவட்டம் சைட்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதே கோயம்புத்தூர் சைடில் இதுமாதிரி புழுங்கல் புளிஞ்சு தாளித்து கொடுக்குறாங்க. எப்படி பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஊருக்கு ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி கோயம்புத்தூரில் பண்ணுற இந்த சந்தகை ரெசிபி. அடுத்தது நிலக்கடலை போட்டு. நிலக்கடலை போதுமான போடலாம். போதும். ஓகே. அடுத்தது வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், காஞ்ச மிளகாய். ஆமாம். அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் நல்லா மாறி வருது. ஆமாம், மாறிடுச்சு. இதுவும் கொஞ்சம் ஒரு ப்ரௌன் ஆனோம்னா ஓகே போடலாம். வாசம் வருது பாருங்க. கல்லெண்ணெயோட நிலக்கடலையும் சேர்ந்தோம், இன்னும் வாசம் ரொம்ப இதாக இருக்கு. ரைட்டு, கரெக்டாக சொன்னீங்க. இன்னொன்று, வீட்டிலே வேர்க்கடலை யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க, பழைய வேர்க்கடலை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தாளிப்புக்கலாம். ஆமா ஆமா, புதுசா இருக்கணும், இல்லாட்டி நவுத்து போன மாதிரி இருக்கும், வாசம் வேற மாதிரி இருக்கும். அந்த கடலை வந்து ஒரு மாதிரி வாயில வச்ச உடனே ஒரு எண்ணெய் தட்டுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்க கூடாது. போட்டுறலாங்களா? போட்டுருங்க. வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போடுங்க. கருவேப்பிலை போடலாம். இன்னும் தேங்காய் மட்டும் தான் இருக்கு. ஆமா. எல்லாத்தையும் அதிலேயே போடுதா? நீ தேங்காய் உப்பும் போட்டுடலாம். சரி, ஓகே. இந்தாங்க. உப்பு தேவையான அளவு, சந்தைக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஓகே.
இப்போ வந்து அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அந்த வேர்க்கடலை வெங்காயம் போட்டு வதக்கி முடிச்சு பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர், வெங்காயத்தோட கலரு, காஞ்ச மிளகா, பச்சை கலரு, இது மாதிரி பார்க்குறது நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் மஞ்சத்தூள் போடணும் போடலாம், வேணும்னா போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வேணாம் இல்லை ஒயிட்டாக வேணும்னா ஒயிட்டாக போட்டுக்கலாம். தேங்காய் போடுறதுலாம் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறதில்ல. இதுவே வந்து நீங்கள் லெமன் சேவை பண்ணினா அப்போ மஞ்சத்தூள் யூஸ் பண்ணலாம். ஆமாம், தக்காளி சேவைக்கு போடலாம். தக்காளி அப்புறம் வெஜிடபிள் வேணுனாலும் பிரியாணி டேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, எந்த நம்மளுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்த டேஸ்ட்டு கூட செஞ்சுக்கலாம். ரைட். தேங்காய் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். இதே ஃபுல்லாக வந்து 3 பேர் சாப்பிடும் போது ஆமாம், ஏன்னா இதெல்லாம் நிறைய போடுறோம்ல, வெங்காயம் இதெல்லாம் போடலாம். 1 2 4 பேர் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். இதே தக்காளி போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். தேங்காய் லைட்டாக வதக்கணும் இல்லை? ஆமாம், ஏன்னா ரொம்ப நேரம் வச்சுருந்தா கெடாது. இப்போது மேலே போடலாம், இது போட்டுட்டு மேலே தேங்காய் தூவணும்னா கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போகும். இப்படி போடும்போது கொஞ்சம் அந்த ஈரத்தன்மையெல்லாம் இருக்காம உடனே சாப்பிட்றோன்னா தேங்காய் அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், மேலே போட்டுக்கலாம். இதில் போட்டு எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கெடாமல் இருக்கும். சரி, நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ரெசிபிகள். காலையில் சாப்பிடலாம், நைட்டு சாப்பிடலாம். எப்பவும் போல் நிறைய பேருக்கு அம்மா என்னம்மா இன்றைக்கும் இட்லியா, இன்றைக்கும் பொங்கலா, சப்பாத்தியாக சொல்லும்போது வாரத்தில் 7 நாளைக்கு 7 ரெசிபிகள். ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் வந்து பொங்கல், ஒரு நாள் வந்து சப்பாத்தி, ஒரு நாள் இது மாதிரி அதாவது சந்தகை, அப்புறம் வந்து ஒரு நாள் ஆலு பரோட்டா, இந்த மாதிரி கொடுத்துச்சிங்க டெய்லி விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டைம் எடுக்காது. ஆனால் என்னடா டெய்லி ஒன்று செய்யணுமா சொல்லி யோசிப்பாங்க. ஆமாம், பிடிச்சி செஞ்சால் ஈஸியாக செஞ்சலாம். அது மாதிரி யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா செய்யலாம். அந்த மாதிரி சண்டே ஃப்ரீயாக இருப்போம், சண்டே நாள் இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். உதிரி ஆயிடுச்சு. ஆமாம், 6 ஆயிடும். இப்போ வந்து நல்ல வடக்குள்ள போட்டோம். இனி அப்படியே நல்லா கிளறி விடலாம். ஸ்லோவாக கிளறணும்னா நல்லா உதிரியாக வருங்க. ஓகே. நிறைய பேர் நூடுல்ஸ் சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க பசங்க. ஆமாம், இதெல்லாம் செஞ்சு தரலாம். வெஜிடபிள் போட்டோம்னா நூடுல்ஸ் இப்போ டாஸ் பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், பாருங்க உதிரி. ரைட். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து தேங்காய் பாலும் வெல்லம் ஏலக்காயும் சேர்த்து வச்சிருக்கிறேன். அதுவும் சேர்த்து சாப்பிடலாம். இதுவும் சாப்பிடலாம், அதுவும் சாப்பிடலாம். சரி, டன். அதே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். வச்சிருக்கோம். சரி, கொடுங்க. தேங்காய் போடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி, நைஸ். இதில் வந்து அந்த தாளிப்பு தான் மெயின். அப்புறம் அந்த சந்தகை அந்த சாஃப்டாக இருக்குது, அப்படியே உதிரியாக அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் வந்து கரெக்டான பக்குவத்தில் அதை வறுத்துட்டு தாளிப்பு போட்ட பிறகு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச மாதிரி உங்கள் ஃப்ளேவர்ஸில் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு ப்ரிப்ரேஷன் இது. நீங்கள் டெய்லியும் ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி பண்ண நினைக்கும் போது அந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அடிச்சு பிடிச்சி செய்யணும்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் டைம் இருக்கும். அதான் விஷயம். ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். நல்ல ரெசிபிகள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி குட் ரெசிபிகள். தேங்க்யூ. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து பெரியவங்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டாங்க. உடம்புக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. இந்த மாதிரி உணவெல்லாம் இப்போல்லாம் மறந்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அப்புறம் விட மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, கொங்கு சைடில் பண்ணுற ஒரு முக்கியமான ப்ரிப்ரேஷன் தான் இன்றைக்கி நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இனிப்பும் வச்சுருக்காங்க, அதுவும் பொறுமையாக உட்காந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா அவங்கள இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். உங்கள் ஊர் மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரெசிபியை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. அக்காவோட நம்பரை தரேன். அவங்க வந்து பொடி வகைகள், அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். பேர் மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. யாருக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். சுத்தமான முறையில் செஞ்சு தர்றோம். இந்த ரெசிபிக்கு யாராவது ஏதாவது டவுட் வந்தாலும் சரி, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது என்னென்னலாம் சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவு எப்பவும் எங்களுக்கு வேணும். கண்டிப்பாக. தேங்க்யூ. கண்டிப்பாக தருவாங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.